சிந்தாமணி ரத்தினத்தை தந்தார். சிவன் கூறிய விளக்கத்தை கேட்டதும் தாய் பார்வதிக்கு கணேசரை பற்றிய கவலை அகன்றது. அஸ்வகோஷ் கூறியதை கேட்ட காளிகாச்சரன் நீலிமாவை தண்டிக்க முடிவு செய்தார். காளிகாச்சரனின் உத்தரவின் பேரில் துஷ்கட் நீலிமா மகனின் உடலில் புகுந்தான். காளிகாச்சரனின் செயலால் கோபம் கொண்ட மகாகாளி அவனை விட்டு பிரிந்தார். ராட்சச உடலை கொண்ட கணு தன் தாய் தந்தையரை தண்டித்தான். காளிகாச்சரனின் ஆணையின் பேரில் கணு சிந்தாமணி ரத்தினத்தை எடுக்க கபில் ரிஷி ஆசிரமத்திற்கு வந்தான். நான் இதற்கு மேலும் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. எனக்கு தெரியும், இவன்தான் என் குருதேவரின் எதிரி கபில் ரிஷி. இதுதான் அற்புத சக்தி வாய்ந்த சிந்தாமணி ரத்னம். காப்பாற்றுங்கள் மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசா, மன்னியுங்கள் விக்னகர்த்தா. தாங்கள் எனக்களித்த அற்புத சிந்தாமணி ரத்தினத்தை யாரோ துஷ்டர்கள் திருடி சென்று விட்டார்கள். அவர்கள் அற்புத ரத்தினத்தை தவறாக பயன்படுத்தலாம். அதை தடுத்து விடுங்கள் மொரீஸ்வரர் ஸ்ரீ கணேசா. கருணை புரியுங்கள் கருணை கடலே, தயை புரியுங்கள் விநாயகரே. நான் இந்த அற்புத ரத்தினத்தின் சக்தியை அடைந்து விட்டேன். இந்த அற்புத சக்தியின் காரணமாகத்தான் இப்பொழுது நான் காளியின் பக்தன், காளிகாச்சரனின் அடிமையாக இல்லை. நான் இந்த அற்புத ரத்தினத்தை காளிகாச்சரனுக்கு தரமாட்டேன். இந்த அற்புத ரத்தினத்தின் சக்தியை கொண்டு சொர்க்கம், பூலோகம், பாதாளத்தின் அதிபதியாவேன். இந்த அற்புத ரத்தினம் என் அனைத்து மனோ எண்ணங்களையும் நிறைவேற்றி வைக்கும். எண்ணம் அனைத்தும் நிறைவேறும், எண்ணம் அனைத்தும் நிறைவேறும்.
யார் நீங்கள்? நான் தான் அவன். நீ கையில் வைத்திருக்கும் சிந்தாமணி ரத்தினத்தை கொடுத்தவன். என்னுடைய பேர் கணேசன், நீ கணு. அதனால் நான் உனக்கு ஈஸ்வரன். நான் கூறுவதை கேள். எங்கிருந்து இந்த ரத்தினத்தை எடுத்தாயோ அதை அங்கேயே வைத்து விடு. நேராக காதை தொடு, தலையை சுற்றி தொடாதே. ஒருவராக வந்து இப்படி பலராக மாறினால் நான் பயந்து விட மாட்டேன். ஆனால் உங்களை பார்க்கும் பொழுதே தெரிகிறது, நீங்கள் இந்த அற்புத ரத்தினத்தை வாங்கதானே வந்தீர்கள். நான் யாருக்கும் தரமாட்டேன் கஜமுகா. இந்த அற்புத ரத்தினத்தை திரும்ப தரமாட்டேன். சென்று விடுங்கள் இங்கிருந்து. செல்லுங்கள், செல்லுங்கள் இங்கிருந்து. நீ எத்தனை மூர்க்கன். உன்னை விட அது எங்களுக்கு தெரியும். ஏனென்றால் நீ சராசரத்திற்கு இப்பொழுதுதானே வந்திருக்கிறாய். அதுவும் சராசரத்தில் பூமியில் மட்டும்தானே வந்திருக்கிறாய். இந்த ரத்தினம் கபில் ரிஷி கையில் இருக்கும் பொழுதுதான் வேலை செய்யும். உனக்கு அது சாபமாக மாறிவிடும். நாங்கள் கூறுவதை கூறிவிட்டோம். அதன் பிறகு உன் இஷ்டம் கனு. நாங்கள் உனக்கு ஒரு அவகாசம் தருகிறோம். சரி, இந்த ரத்தினம் கபில் ரிஷிக்கு தான். இல்லை 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 இல்லை, ஒரு அவகாசம் இல்லை. எத்தனை அவகாசம் தந்தாலும் ஒருபோதும் நான் இந்த அற்புத ரத்தினத்தை தரமாட்டேன். இந்த அற்புத ரத்தினம் என்னோடு தான் இருக்கும். என் மனோ எண்ணங்கள் அனைத்தையும் நிறைவேற்றும். நீங்கள் இங்கிருந்து செல்லவில்லை என்றால் இந்த அற்புத ரத்தினத்தின் சக்தி உங்களை இங்கிருந்து செல்ல வைத்துவிடும். செல்லுங்கள், சென்று விடுங்கள் இங்கிருந்து. ஏ அற்புத ரத்தினமே, இந்த கஜமுகர்களை என் வழியில் நின்று தடுத்ததற்காக தண்டித்து விடு. இவர்கள் அனைவரும் என் அற்புத ரத்தினத்தை எடுத்து விடுவார்கள். நான் எப்படியாவது இதை காப்பாற்றியாக வேண்டும். நான் இதை விழுங்கி விடுகிறேன். இவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அதுதான் சரியான வழி. இப்பொழுது உங்களால் எதுவும் செய்ய முடியாது.
கணு, நாங்கள் அத்தனை கூறியும் நீ சிந்தாமணி ரத்தினத்தின் மீது ஆசை கொண்டாயே. நான் இப்பொழுதே உன்னிடமிருந்து அந்த ரத்தினத்தை எடுத்து உன் சக்தியையும் எடுத்து காட்டுகிறேன் பார். மூர்க்கா துஷ்கட், இப்பொழுது நீ உன் ரூபத்திற்கு வா. இப்பொழுது நான் உன்னை காளிகாச்சரணின் ஆசிரமத்திற்கு அனுப்புகிறேன். இந்த துஷ்கட் எங்கே சென்றான்? எங்கே சென்றான்? மாதா, நீ உயர்ந்தவள் மாதா, நீ உயர்ந்தவள். என்னை விட்டு விலகிச் சென்றாலும் தாய் என்ற கடமையை செய்து விடுவாய். உன்னுடைய சக்தியால் கட்டுப்பட்டு இருக்கும் அசுரன் துஷ்கட் இன்று என் சக்தியின்மையையும் பலவீனத்தையும் போக்கி விடுவான் மாதா. அவன் என்னை பலசாலியாக்கி விடுவான். உனக்கு நன்றி மாதா, உனக்கு நன்றி. இருந்தும் அவன் இன்னும் திரும்பி வரவில்லையே. அந்த துஷ்கட் அசுரன் மிகவும் பலசாலி ஆயிற்றே. அவனை அந்த கப்பில் நினைத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. துஷ்கட், இல்லை துஷ்கட், இல்லை. இது நடந்திருக்க கூடாது மாதா. தாங்கள் கூறியது உண்மைதான் மாதா. நான் செய்த தவறுக்கு பிராயச்சித்தமே இல்லை. நான் உயிர் வாழவே தகுதி இல்லாதவன் மாதா. நீ கருணை நிரம்பியவள் மாதா. நீ எனக்கு உயிர் வாழ அவகாசம் தந்தாய். ஆனாலும் நான் பாவங்களை விடாமல் செய்துவிட்டேன் மாதா. இப்பொழுது அனைத்தும் முடிந்து விட்டது. இனி நான் வாழ விரும்பவில்லை மாதா. நான் உயிர் வாழ விரும்பவில்லை மாதா. மாதா, மாதா, நான் என் உயிரையே உனக்கு பலியாக கொடுத்து விடுகிறேன் மாதா. என் பலியை ஏற்றுக்கொள் மாதா. என் உயிரை ஏற்றுக்கொள் மாதா. என் உயிரை பலியாக ஏற்றுக்கொள் மாதா. ஜெய் மாதா காளி, ஜெய் மாதா காளி, ஜெய் மாதா. Gणेश
தங்கள் கருணையின் மூலம் காப்பதற்கு நான் தகுதியானவன் அல்ல பிரபு. நான் உயிரோடு இருப்பதற்கும் தகுதியானவன் அல்ல. தாங்கள் கூறிய அந்த ரத்தினத்தை எடுத்தவுடன் எனக்கு அனைத்தும் கிடைத்தது. இருந்தும் என்னால் அதை அனுபவிக்க முடியவில்லையே. செய்த தவறை நான் இப்போது உணர்ந்து விட்டேன். ஸ்ரீ கணேசா, தற்கொலை செய்து கொள்வது பாவம் என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் எந்த பாவமும் செய்யவில்லையே பிரபு. நான் என்ன குற்றம் செய்தேன் என்று என்னை தண்டித்தீர்கள்? ஏன் தண்டித்தீர்கள் பிரபு? ஏன் தண்டித்தீர்கள்? பிரபு, இந்த ஆசிரமத்தில் நான் எந்தவித குறையும் வைக்கவில்லையே. எப்படி இருந்தாலும் கபில் முனி தன்னை தண்டித்துக் கொள்ளத்தான் போகிறார். ஸ்ரீ கணேசா, ஆனால் என் முடிவு நிலையானதுதான் பிரபு. நான் தங்கள் கலசத்தின் அருகே என் தலையை மோதி மோதி உயிரை விடப் போகிறேன் பிரபு. ஸ்ரீ கணேசா, ஸ்ரீ கணேசா, ஸ்ரீ கணேசா. என்ன காரியம் செய்து கொண்டிருக்கிறாய் நீ? பிரபு, நீங்கள் கருணை வைத்து என்னை காப்பாற்றி விட்டீர்கள். ரிஷியே, உன் பக்தியின் தவத்தின் மூலம் கிடைத்த இந்த அற்புதமான சிந்தாமணி ரத்தினம் சராசரத்தில் எந்த ஒரு சக்தியாலும் உனக்கு ஆபத்து வராமல் காக்கும். இது உன்னுடையதுதான், உன்னுடையதாக மட்டும் இருக்கும். இந்த ரத்தினத்தினால் உன்னுடைய தவத்தின் பெருமை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வந்து என்றென்றும் நிலையாக சிறந்து விளங்கும். வாங்கிக்கொள். வேண்டாம் பிரபு, வேண்டாம். நான் தங்கள் கருணைக்கு தகுதியானவன் அல்ல. தாங்கள் தந்ததை என்னால் காப்பாற்ற முடியவில்லை பிரபு. நீ இந்த ரத்தினத்தை பெறுவதற்கு தகுதியானவன் தான். உனக்கு ஒன்று தெரியுமா ரிஷியே? இந்த சராசரத்தில் எந்த ஒரு காரியம் நடந்தாலும் மூலபுருஷ் ஸ்ரீ மகா கணேசரின் விருப்பப்படித்தான் நடக்கிறது. அவர் விருப்பப்படித்தான் எப்பொழுது கணு ராட்சசனும் தன் பாவத்திற்கான தண்டனையை பெறுவதற்காக இந்த ரத்தினத்தை திருடி சென்றுள்ளான். இது வருங்காலத்தில் உள்ளவர்களுக்கு பாடம். ஏ மகா கணேசரின் அவதாரமே, வரதானத்தை அளிப்பவரே, மக்களின் நன்மைக்கும் அவர்களின் எண்ணத்தை நிறைவேற்றுபவரும் நீங்களே. நீங்கள் இதற்குள் வசிக்க வேண்டும் பிரபு. நான் இந்த ரத்தினத்தில் வசிக்க வேண்டுமா? ஆம் பிரபு. இந்த சிந்தாமணி ரத்தினத்தில் தங்களின் கருணையின் ஜோதி கலந்து விட்டால் மிக நன்றாக இருக்கும். அதனால் என்ன ஆகும் கபில் ரிஷி? இத்தனை காலங்கள் நான் எண்ணி வந்த எண்ணம் நிறைவேறும். நான் இந்த சேத்திரத்தில் சிந்தாமணி கணேச தீர்த்தத்தை அமைக்க விரும்புகிறேன். அது அங்கு யுக யுகமாய் வரும் பக்தர்களுக்கு தங்களின் கருணையும் ஆசீர்வாதமும் கிடைக்கும். நீ மிக உயர்ந்தவன் ரிஷியே. ஸ்ரீ மகா கணேசரின் பக்திக்கு முழு உதாரணமாக ஸ்ரீ மகா கணேசரின் பக்தர்களுக்கு விளங்கும். உன் பெயர் என்றும் உயர்ந்து நிலைத்து நிற்கும். உன்னை போன்ற உயர்ந்த பக்தனுடைய எண்ணத்திற்கு மரியாதை தருவது என்னுடைய தலையாய கடமையாகும். இந்த சய்யாதிரி புண்ணிய தலத்தில் தேவூர் ஸ்தலத்தில் ஒரு அரச மரத்தின் அடியில் சிந்தாமணி என்ற ரூபமாக நான் என்றுமே அங்கு அமர்ந்து கொண்டிருப்பேன். உனக்கு மங்களம் உண்டாகட்டும். ஜெய் ஸ்ரீ கணேசா.
जय जय श्री गणेशा, जय जय श्री महागणेशा, जय जय श्री महागणेशा. நாராயண நாராயண. நன்றி பிரபு, தங்களுக்கு மிக்க நன்றி. தங்களைப் போல் வரம் அளிக்கும் பக்தர்களுக்கு கருணை புரியும் கடவுள் வேறு யாரும் இல்லை பிரபு, வேறு யாரும் இல்லை. உங்களுடைய புண்ணிய தலமான சிந்தாமணி கணேசர் இருக்கும் இடத்திற்கு எத்தனையோ கணேச பக்தர்கள் வருகிறார்கள். அவர்கள் படும் வேதனைகளை எல்லாம் தீர்த்து வைக்கிறீர்கள். அவர்களுக்கு நல்வாழ்வு கிடைக்க அருள் புரிகிறீர்கள். கௌரி புத்திரர் ஸ்ரீ கணேசருக்கு ஜெய். ஜெய் ஜெய் ஸ்ரீ கணேசா. आदिपूज्यं गणाध्यक्षमुमापुत्रं विनायकं मङ्गलं परमं रूपं श्रीगणेशं नमाम्यहम्. சிந்தாமணி ஸ்ரீ கணேசர் மற்றும் பக்த அரசன் கபில் ரிஷிக்கு, தேவூரின் ஸ்ரீ கணேசருக்கு, சஹ்யாத்ரி பர்வத ஸ்தலம் சிந்தாமணி கணேசரின் பெயரால் புகழ் பெற்றது. சிந்தாமணி கணேசரின் அருளால் மகாராணி நீலிமா பிரிதொரு காலத்தில் ஸ்ரீ கணேச பக்தனை புத்திரனாக பெற்றாள். சத்யுகத்திலிருந்து கலியுகம் வரை சிந்தாமணி ஸ்ரீ கணேசரின் ஆலயம் எத்தனையோ வருடங்களாக நிறைவேறாத வேண்டுதல்களை நிறைவேற்றி புகழ் பெற்று வருகிறது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இதே இடத்தில் பரம கணேச பக்தரான மூரியா கோஸ்வாமியும் தவமிருந்து கணேசரின் கருணை மட்டுமல்லாமல் மற்றும் பல சக்திகளையும் பெற்றார். गणानान्त्वा गणपतिं हुङ्गवामहे, प्रियाणान्त्वा प्रियपतिं हुङ्गवामहे, निधीनान्त्वा निधिपति हुङ्गवामहे. वसो मम आहम जानि गर्भधमा त्वम जासि गर्भधम्. ஸ்ரீ கணேசர் தன் பக்தர்கள் என்ன வேண்டினாலும் அதை உடனே நிறைவேற்றி வைத்து அவர்களுக்கு தன் முழு அருளையும் வழங்கி வருகிறார். புலியின் மீது அமர்ந்திருக்கும் சிந்தாமணி ஸ்ரீ கணேசருக்கு ஜெய். ஜெய் ஸ்ரீ கணேசா, ஜெய். அவர் வழிபட்ட ஸ்ரீ கணேசரின் உருவம் இன்று வரை அந்த கோவிலில் பூஜிக்கப்பட்டு வருகிறது. அஷ்ட விநாயகர் கோயில் பூனாவில் உள்ள ஜுன்னர் தாலுகாவில் இருக்கும் பூஜர் என்ற இடத்தில் இருக்கிறது. விக்னேஸ்வர் தீர்த்தத்தோடு கதையின் சம்பந்தப்பட்டு விக்னாசுரன் என்ற பெயரோடு வந்த அசுரன் ஸ்ரீ கணேசரின் விக்னேஸ்வர அவதாரம் என்றுதான் என்பதையும் அறிந்து கொள்வோம். நமஸ்தஸ்மை கணேஷாய சர்வ விக்ன விநாசினே कार्यारम्भेषु सर्वेषु पूजितो यः सुरैरपि. नमोऽस्तु देवदेवेश भक्त
भक्तानामभयप्रदा विघ्नानां नाशकर्त्रे च हरात्मज नमोऽस्तु ते। எப்பொழுதுமே அனைவரும் சத்தியத்தையும் சதாச்சாரத்தையும் கடைபிடித்து வாழ்ந்தால் அனைத்தையுமே பெறலாம். அப்படி ஒரு பரம்பரையில் வந்த சுதத் மற்றும் அவன் மனைவி ஜானவி ஒரு வருடம் கணேச சதுர்த்தி விரதம் இருப்பதாக சங்கல்பம் செய்து கொண்டார்கள். இன்றோடு அந்த விரதம் முடிகிறது. கணபதி நம. ஓம் கங் கணபதி நம. ஓம் கங் கணபதி நம. ஓம் கங் கணபதி நம. ஓம் கங். என்ன ஆயிற்று ஜானவி? இன்று ஸ்ரீகணேசர் பக்தியில் உன் மனம் லயிக்கவில்லையா? இன்று கணேச சதுர்த்தி விரதம் அல்லவா? அவர் பக்தியில் ஈடுபடாமல் உன் மனம் என்னவாயிற்று? என்னதான் கவலை உனக்கு? அனைத்தையும் அறிந்த ஸ்ரீ கணேசர் அனைவரின் மனதையும் அறிவார் சுவாமி. தாங்கள் கவலைப்பட வேண்டாம். அவரின் அருளின் மீது எனக்கு சிறிதும் சந்தேகம் இல்லை. நீ கூறுவது உண்மைதான். நம் உணர்ச்சிகளையும் எண்ணங்களையும் அறிந்தவர் அவர். கணேசரின் கருணையில் சந்தேகம் நமக்கு எதற்கு? நாம் உண்மையான மனதோடு ஆண்டு முழுவதும் சதுர்த்தி விரதம் இருப்பதாக சங்கல்பம் செய்திருக்கிறோம். இன்று அது முடிவடைகிறது. ஜானவி, கணேசர் அருள் நமக்கு கிடைத்து விட்டால் நீ சீக்கிரமே ஒரு அழகான நேர்மையான குழந்தைக்கு தாயாவாய். நம்முடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறிவிடும் ஜானவி. நம் எண்ணங்கள் அனைத்தும். என்ன ஆயிற்று ஜானவி? ஏன் இப்படி? ஏன் அழுகிறாய்? இன்று நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். வேண்டாம் ஜானவி, உன் கண்களில் நீர் வரக்கூடாது. இல்லை இல்லை சுவாமி, இது எனது ஆனந்த கண்ணீர் சுவாமி. இன்று நமது சங்கல்பம் நிறைவேறுகிறது. இப்பொழுது எனக்கு ஸ்ரீ கணேசரின் கருணையில் முழு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையின் காரணமாகத்தான் இந்த கண்ணீர் என் கண்களில் இருந்து வெளிவருகிறது. இப்பொழுது என் ஆனந்தத்திற்கு அளவே இல்லை சுவாமி. இப்பொழுது நான் உணர்ச்சி வசப்பட்டுதான் அழுது கொண்டிருக்கிறேன். புரோகிதரையா, சுதத்தையா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க சேட்டையா வீட்டுக்கு இன்னும் வரலையா? சேட்டையா பூஜை பண்ணணுமா, உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு சேட்டம்மா வருஷம் எல்லாம் கணேசருக்கு விரதம் இருந்து கடைசி நாள் பூஜை பண்ணணும். இன்று சேட்டம்மாவின் பூஜை இருப்பது நினைவே இல்லை. நீ சென்று சேட்டிடம் கூறிவிடு, நான் இப்பொழுதே வருகிறேன். அதெல்லாம் முடியாது புரோகிதரையா, என்னால தனியா போக முடியாது. நீங்களும் என் கூட வந்துதான் ஆகணும். உங்களுக்கே நல்லா தெரியும், சேட்டம்மா பசி பொறுக்க மாட்டாங்க. நாங்களும் தான் இப்பொழுது ஸ்ரீ கணேசரின் விரதம் இருந்திருக்கிறோம். விரதத்திற்காக உபவாசம் இருந்திருக்கிறோம். உண்ணாமல் எங்கும் செல்லக்கூடாதே. நீங்க சொல்றது சரிதான் புரோகிதரம்மா. ஆனா சேட்டம்மாவுக்கு யார் சொல்லி புரிய வைக்கிறது? அவங்க முதல்லயே சொல்லிட்டாங்க, பூஜைக்கு அப்புறம் ஒரு கணம் கூட சாப்பிடாம இருக்க மாட்டாங்களாம். உன்னுடைய சேட்டம்மாவின் குணத்தை பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும். வா, நானும் உன்னோடே வருகிறேன். ஜெய் ஸ்ரீ கணேசா. இதோ வருகிறேன். இந்தாருங்க. வாங்க. சீக்கிரம் வாங்க. ஜெய் ஜெய் ஸ்ரீ கணேசா. சேட்டம்மாவுக்கு பசி அதிகமானா மனுஷியாவே இருக்க மாட்டாங்க. என்ன என்ன இது இப்படி காத்தடிக்குது? பொறுமையாக இரு விக்னாசுரா, பொறுமையாக இரு.
ஜெய் ஜெய் கணேசா. உன்னுடைய பசியை போக்க ஒன்றல்ல இரண்டு கணேச பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இருவரையும் உண்டு உன் பசியை போக்கிக்கொள். அதே நேரத்தில் கணேச பக்தர்களையும் அழித்து விடு விக்னாசுரா. அத்தாடி, பூதம் பூதம் பூதம், காப்பாத்துங்க காப்பாத்துங்க. வாங்க வாங்க, வேற பக்கமா போயிடலாம். வாங்க வாங்க வாங்க, யார் வாங்க வாங்க, உங்களை பிடிச்சு திருடு வாங்க வாங்க. ஜெய் ஸ்ரீ கணேசா, ஜெய் ஸ்ரீ கணேசா, ஜெய் ஸ்ரீ கணேசா, ஜெய் ஸ்ரீ கணேசா. ஸ்ரீ கணேச பக்தரின் எதிரியான துஷ்ட அசுரா, நீ என்னை என்னதான் தடை செய்தாலும் நான் உனக்கு பயந்து இங்கிருந்து திரும்பி செல்ல மாட்டேன். ஏனென்றால் ஸ்ரீ கணேசரின் பெயரும் அவருடைய பெயரும் என்னிடம் இருக்கிறது. விக்னகர்த்தா ஸ்ரீ கணேசா, இந்த தடையை நீதான் களைய வேண்டும் பிரபு. தடை செய்யும் இந்த அசுரனை இங்கிருந்து விரட்டி விடுங்கள் பிரபு. ஜெய் ஜெய் ஸ்ரீ கணேசா, ஜெய் ஜெய் ஸ்ரீ கணேசா, ஜெய் ஸ்ரீ கணேசா, ஜெய் ஸ்ரீ கணேசா, ஜெய் ஜெய் ஸ்ரீ கணேசா. நான் விக்னாசூரன், விக்னாசூரன். நான் கணேச பக்தர்களின் பரம எதிரி. எப்படி என்னை மீறி போகிறாய் என்று நான் பார்த்து விடுகிறேன் சூதத். நான் உன் அகங்காரத்தை எப்படி அழித்து காட்டுகிறேன் பார். என்னால் பசி தாங்க முடியவில்லை. என்னதான் கத்திக்கொண்டே கணேச பூஜை செய்து கொண்டே இருப்பார். அந்த கணேச மகாராஜர் இவருக்கு என்னதான் தருவாரோ, எனக்கு ஒண்ணுமே தரவில்லை. இனி நான் பொறுக்க மாட்டேன். பூஜை எப்பொழுது வேண்டுமானாலும் முடியட்டும். இப்பொழுது நான் பிரசாதத்தை உண்ண போகிறேன். நில் 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 பௌரி, ஏன் பசியை பொறுத்து கொள்ள முடியாதா? உனக்கு என்ன உயிரா போய்விடும்? நீங்கள் தான் எடுத்து விடுவீர்களே. பூஜையும் முடியவில்லை. அந்த புரோகிதர் எப்பொழுது வருவார் என்றும் தெரியவில்லை. அந்த காட்டின் வழியாக அல்லவா வர வேண்டும். எவ்வளவு நேரம் பசியை பொறுப்பேன். இதோ பார் பௌரி, புரோகிதர் சுதத் காட்டிற்கு அந்த பக்கம் இருக்கிறார். அவர் வருவதற்கு தாமதம் தான். பூதமா? எங்க பூதம்? வர வழியில நான் வேகமா தப்பிச்சு இங்க வந்துட்டேன். பாவம் புரோகிதர் ஐயா அதுகிட்ட மாட்டிக்கிட்டாரு. அவர் நிலைமை என்ன ஆச்சா தெரியல சேட்டையா. தண்டு தண்டு, என்னவாயிற்று உனக்கு? தண்டு நான் விக்னாசூரன், விக்னாசூரன், கணேச பக்தர்களின் ஜன்ம எதிரி. ஜெய் ஜெய் ஸ்ரீ கணேசா. எழுந்திரு எழுந்திரு. ஜெய் ஜெய் ஸ்ரீ தண்டு கணேசா. எழுந்திரு. ஜெய் ஜெய் ஸ்ரீ கணேசா, ஜெய் ஜெய் ஸ்ரீ கணேசா. அட, நீங்களா? எப்படி வந்தீங்க? அந்த பூதத்துக்கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சீங்க? யாருக்கு ஸ்ரீ கணேசரின் அருள் இருக்கிறதோ அவரை எந்த தீங்கும் நெருங்காது. என்ன புரோகிதரே, தீங்கு நெருங்காதா? அவன் ஒன்றும் பூதமில்லை. அந்த விக்னாசுரன் இங்கே வந்தான். ஸ்ரீ கணேசருக்கு வைத்திருந்து அனைத்து பிரசாதத்தையும் தின்று விட்டான். இதுவும் ஸ்ரீ கணேசரின் லீலைதான். வேலை வேலையெல்லாம் விடுங்கள். முதலில் இப்பொழுது நான் என்ன செய்ய? விரத பிரசாதத்திற்கு எங்கு செல்ல?
பசி என் வயிற்றை பிடித்து இழுக்கிறது. சேட்டம்மா, இது ஸ்ரீ கணேசர் வைக்கும் சோதனை. விரதம் இருப்பவர்கள் நீர் ஆகாரம் இன்றி விரதம் இருக்க வேண்டும். அதனால் தாங்கள் உண்ண வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு முழு மனதோடு ஸ்ரீ கணேசரின் பூஜையை பூர்த்தி செய்யுங்கள். உங்களுக்கு மகா புண்ணியம் வந்து சேரும். புண்ணியம் எனக்கு வேண்டாம், சாப்பாடு போரும். என்ன பௌரி, சற்று நேரம் பேசாமல் தான் இரு. இதற்கு மேலும் என்னால் உண்ணாமல் இருக்க முடியாது. மறுபடியும் பூஜையா? என்னால் முடியாது. என்ன பலன்? பூஜைக்கு வைத்த பிரசாதம் போயிற்று, என் பசி மட்டும் என்ன போகவில்லை. சேட்டையா, சேட்டம்மா இப்படி பிடிவாதம் பிடிப்பது நல்லதல்ல. தாங்கள் செல்லுங்கள், அவரை சம்மதிக்க வையுங்கள். உங்களோடு அமர்ந்து அவரும் கணேச பூஜையை செய்யட்டும். இல்லை சுதத், எனக்கு அவளது சுபாவம் தெரியும். அவள் வரமாட்டாள். பிறகு கணேசரின் பூஜை எப்படி நடக்கும்? ஆமாம், சாஸ்திரத்தில் இருக்கிறதல்லவா, கணவனும் மனைவியும் சரிபாதி என்று. ஆம், அப்படித்தான் இருக்கிறது. நீங்களும் அதில் சரிபாதியாக இருந்து பூஜை செய்யுங்கள். நான் உங்களோடு அமர்கிறேன். அவள் பாதி, நான் முழுவதும். இருவருக்கும் சேர்த்து நான் செய்கிறேன். வாருங்கள். வாருங்கள், உட்காருங்கள். மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசா, சேட்டம்மா செய்யும் தவறை மன்னித்து விடுங்கள். என்னுடைய எஜமானர் ரமணா சேட்டிற்கு தங்களுடைய கருணையை தாருங்கள். ஓம் கங்கணபதையே நம. ஓம் கங்கணபதையே நம. ஓம் கங்கணபதையே நம. ஓம் கங்கணபதையே நம. மூஷிகத்தேரில் எழுந்தருள் சக்தி, மழை மேகங்களாய் அருளிடும் மூர்த்தி. மூஷிகத்தேரில் எழுந்தருள் சக்தி, மழை மேகங்களாய் அருளிடும் மூர்த்தி.